அதிரடியான ஒரு பைபேக்ல இன்ஃபோசிஸ் இறங்கியிருக்கு. எந்த பிசினஸையும் விட்டு வைக்காம பெட்ஸுக்கான பேக்கேஜ்ங்கிற ஒரு பிராண்டை ரிலையன்ஸ் நிறுவனம் தொடங்கியிருக்காங்க. 60% லோனர்ஸ் இந்தியால ஏற்கனவே இருக்கக்கூடிய லோனை கட்டுறதுக்காக புது லோன் எடுக்கிறதா ஒரு ரிப்போர்ட் இருக்கு. தொடர்ச்சியா போக்கு காமிச்சிருந்த இந்திய பங்குச்சந்தைகள் நவம்பர் 20 இன்றைக்கு திரும்பவும் நல்ல ஒரு பாசிட்டிவ் க்ளோஸ்ல இருக்குது. ரெக்கார்ட் ஹைக்கு பக்கத்துலேயே க்ளோஸ் ஆயிருக்குது. இந்த செய்திகள் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்கள் ஃபினிக்ஸ் சதீஷ். வீடியோக்குள்ள போறதுனால நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி இன்ஃபோசிஸ் பைபேக் நீங்க அப்ளை பண்ண போறீங்களா, ரிலையன்ஸோட பேக்கேஜ்க்கு நீங்க சப்போர்ட் பண்ண போறீங்களாங்கிற உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. ஃபர்ஸ்ட் நாம இன்ஃபோசிஸ் பைபேக் பார்த்துக்கலாம். இன்ஃபோசிஸ் நிறுவனம் மட்டும் இல்லங்க, ஐடி செக்டர்ல இருக்கக்கூடிய எல்லா நிறுவனங்களுமே தள்ளாடக்கூடிய இந்த நேரத்துல இன்ஃபோசிஸ் நிறுவனம் 18,000 கோடி ரூபாய்க்கு ஒரு பைபேக் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. 1,500 ரூபாய் ரேஞ்சில் ட்ரேட் ஆயிட்டு கூடிய இந்த ஸ்டாக்கை இந்த பைபேக்ல 1,800 ரூபாய்க்கு வாங்குறதா சொல்லியிருக்காங்க. 11 ஸ்டாக் நீங்க ஹோல்ட் பண்றீங்கன்னா உங்களுக்கு 2 இன்ஃபோசிஸ் ஸ்டாக்கை கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. வெளியில இருந்து பார்க்கும்போது இது நம்ம பெரிய லாபமா இருந்தாலும் சில சூட்சமங்களும் இதுல இருக்குது. ஒரு ஸ்மால் இன்வெஸ்டரா இருந்தா உங்களுக்கு இது பெரிய அளவில் பயன்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 20-23% இப்ப இருக்கக்கூடிய ரேஞ்சில இருந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒரு ஸ்மால் இன்வெஸ்டரா இருந்தா உங்க போர்ட்போலியோல 25, 50, 100 இந்த மாதிரி ஒரு வேரியன்ட்ல இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 110 ஷேர் ஹோல்ட் பண்றீங்கன்னா 20 ஷேர் பைபேக்ல எடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு 6,000 ரூபாய் கிடைக்கும். மேபி நீங்க இந்த 6,000 ரூபாய்க்கு கூட திரும்பவும் இன்ஃபோசிஸ் ஷேரை உங்க போர்ட்போலியோல ஆட் பண்ணிக்க முடியும். பெரிய இன்வெஸ்டரா இருக்காங்க, 110க்கு பதில் 1,100 ஷேர் அல்லது 11,000 ஷேர் இந்த மெத்தட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மல்டிபிள் குவான்டிட்டிஸ்ல இருக்குன்னா அவங்களுக்கும் இதே ப்ராஃபிட் கிடைக்கும் இல்லையா? கிடைச்சாலும் அவங்களுடைய ப்ராஃபிட்டை எப்படி கன்சிடர் பண்ணுவாங்கன்னா, ஏற்கனவே அவங்க என்ன இன்கம் டேக்ஸ் ஸ்லாப்ல இருக்காங்களோ, அரௌண்ட் 30% இன்கம் டேக்ஸ் ஸ்லாப்ல இருக்காங்கன்னா அந்த கணக்குல தான் எடுப்பாங்க. அப்போ அவங்களுக்கு இந்த டாக்ஸேஷன் அட்ஜஸ்ட் பண்ண முடியும்னா பெரிய இன்வெஸ்டர்ஸ் இந்த பைபேக்கை பயன்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த டாக்ஸேஷன் அவங்களுக்கு பயன்படாதுன்னா அவங்க அவாய்ட் பண்ண தான் வாய்ப்பு இருக்கு. ஸோ ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் இந்த மார்க்கெட் ஸ்ட்ரகிளை பார்த்து ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுடைய ஷேர்ஸை பைபேக் பண்றது மூலமா இந்த 18,000 கோடி அளவுக்கான ஷேர்ஸ் அவங்க பைபேக் பண்றது மூலமா ஏற்கனவே மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஒரு சமச்சீர் இல்லாம இருக்குல்ல, அந்த லெவல் அவங்க கட் பண்றதுக்கு உடைக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. மார்க்கெட் அடுத்த லெவலுக்கு போகணும், இன்வெஸ்டர்ஸ்க்கு ஹோப் கிடைக்கணுங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் இந்த பைபேக் போயிட்டு இருக்கு. பைபேக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கு தொடங்கிடுச்சு பைபேக். ஸோ நாளைக்காச்சும் உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி பைபேக் அப்ளை பண்ணுங்க. அடுத்த செய்தி பாத்தீங்கன்னா, இந்தியால இருக்கக்கூடிய மக்கள்ல லோன் வாங்கியிருப்பாங்கல்ல, ஏறத்தாழ 60% மக்கள் லோன் வாங்கியிருக்கிறவங்க அவங்களுடைய லோனை ஏற்கனவே இருக்கக்கூடிய லோன் அடைக்கிறதுக்கு புதுசா லோன் எடுத்து தான் அதை அடைக்கிறதா ஒரு ரிப்போர்ட் இருக்குதுங்க. ஏதோ ஒரு அத்தியாவசிய தேவைக்காக லோன் வாங்குறது பெரிய விஷயம் கிடையாது. ஒரே ஒரு வீட்டுக்காக வாங்குறதும் பெரிய விஷயம் கிடையாது. மல்டிபிள் லோன்ஸ் வச்சிருக்குது மிகப்பெரிய பிரச்சனை தான். கார் லோனா இருக்கலாம், ஹவுசிங் லோனா இருக்கலாம், ஜுவல் லோனா இருக்கலாம், எஜுகேஷன் லோனா இருக்கலாம், டூர் லோனா இருக்கலாம். அப்படி வருஷ கட்டக்கூடிய லோன் இருக்கும் இல்லையா, அந்த லோன்கள் உண்மையிலே பிரச்சனை தான். ஏதாவது ஒரு லோன் இருந்துச்சுன்னா அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணி உங்களுடைய கடன் அடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மல்டிபிள் லோன் வச்சிருக்கிறவங்க அவங்களால கட்ட முடியாத சூழ்நிலையில அந்த லோனை அடைக்கிறதுக்காக அடுத்த லோன் எடுக்கிறதா ஒரு ரிப்போர்ட் இருக்குங்க. இது உண்மையிலே வளர்ச்சிக்கான விஷயம் கிடையாது. இது நம்மள ஸ்ட்ரகிளுக்கு தள்ளுறதுக்கு அதிகமான வாய்ப்பு உண்டு. ஸோ இது அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம். அடுத்த முக்கியமான செய்தி, இந்தியாவோட நம்பர் 1 கம்பெனியா இருக்கக்கூடிய ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் எல்லா பிசினஸ்லயும் நீக்கமர இருக்காங்க. எப்படி டாடா இருக்காங்களோ அதே மாதிரி இவங்களும் எல்லா பிசினஸ்லயும் இருப்பாங்க. என்ன பிசினஸ் வாய்ப்பு இருந்தாலும் அதை பயன்படுத்துறதுக்கு இவங்க தயங்குறதே கிடையாது. இப்போ கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல, அதுல வீட்டில் வளர்ப்பு நாய்கள், வளர்ப்பு மிருகங்கள்லாம் இருக்கு இல்லையா, இதுக்கு தேவையான உணவுப் பொருட்களை சேல் பண்றதுக்கான பிசினஸ் தொடங்கி இருக்கிறாங்க. இப்போ இதுலயும் மிகப்பெரிய சந்தை இருக்குங்கிறத பிஃபோராவே அவங்க கேட்ச் பண்ண மாதிரி தான் இருக்கு. ஒவ்வொரு செக்டார் வளர்ச்சி அடைகிறதுக்கு முன்னாலே அந்த செக்டாரை மோப்ப முடிச்சு அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுல அவங்க பெரிய கிலாடியா இருக்கிறதுனால தான் இந்தியாவோட மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை அவங்க கட்டி வளர்த்துட்டு இருக்காங்க, கட்டி ஆண்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ கன்சூமர் துறையில் இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பையும் அவங்க பயன்படுத்துற மாதிரி தான் தெரியுது. சரி, மார்க்கெட் கண்டினியூவா ஏற்ற இறக்கத்தோட இருந்தது. நேற்றுக்கே நம்ம பதிவு பண்ணியிருந்தோம், ரெக்கார்டு ஹைக்கு நியர்பை வந்துருச்சு. 26,000 மார்க்கெட்டை கட் பண்ணி க்ளோஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருந்தோம். சென்செக்ஸும் 85,000 மார்க்குக்கு மேல க்ளோஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. இன்றைக்கும் அந்த ராலி ஸ்ட்ராங்கா போன மாதிரி தான் இருக்குது. மார்க்கெட் க்ளோசிங் அடிப்படையில் பார்க்கும்போது சென்செக்ஸ் 85,632 க்ளோஸ் ஆயிருக்கு. அரௌண்ட் 400 புள்ளிகளை எட்டி பிடிச்சிச்சுன்னா சென்செக்ஸ் திரும்பவும் ரெக்கார்டு ஹை. ரொம்ப தடுமாற்றத்தில் இருந்த நிப்டியும் இன்றைக்கு நல்ல பாசிட்டிவ் க்ளோஸ் தான் சொல்ல முடியும். 26,192 லெவல்ல இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. 26,277 ஆல் டைம் ஹை. கடந்த வருஷம் செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி ஏற்கனவே ஒரு ஹையை பதிவு பண்ணிருச்சு. அதை உடைக்கிறதுக்கு மார்க்கெட்ல ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு. மார்க்கெட் அடுத்த லெவலை நோக்கி போறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமா இருக்குன்னு தான் இதுல நான் பதிவு பண்ண வேண்டியது இருக்கு. மார்க்கெட்டை பொறுத்தவரை எய்ச்சர் மோட்டார்ஸ், பஜாஜ் ஃபைனான்ஸ், பஜாஜ் ஃபின்சர்வ் அரௌண்ட் 2-3% வரைக்கும் பாசிட்டிவ் க்ளோஸ்ல இருக்காங்க. நல்ல பாசிட்டிவ் மூமெண்டம் இந்த ஸ்டாக்ல கண்டினியூவா இருந்துட்டு இருக்குங்கிறதையும் இங்க குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கு. ஏசியன் பெயிண்ட், ஹெச்எல் டெக், டைட்டன் இந்த 3 நிறுவனங்களும் அரௌண்ட் 1% அளவுக்கு இன்னைக்கு நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்காங்க. எஃப்ஐக்களை பொறுத்தவரை கொஞ்சம் கொஞ்சமா வாங்குறதும் விற்கிறதும் தொடர்ந்து தான் இருக்கு. நேற்றுக்கு 1,580 கோடி ரூபாய் அளவுக்கு இந்தியாவில் வாங்கியிருக்காங்க.
சொல்லியிருக்காங்க. இன்னைக்குள்ள டேட்டா இன்னும் வரல, வந்துச்சுன்னா நான் அதை அப்லோட் பண்றேன். தங்கத்தை பொறுத்தவரை ஒரு அவுன்ஸ் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல அரௌண்ட் $4,100 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்தியாவை பொறுத்தவரை ஏற்ற இறக்கங்கள் தொடர்ந்துட்டு இருந்தாலும் இன்றைக்கு டவுன்ல இருக்கு. 24 கேரட் சுத்த தங்கத்தை பொறுத்தவரை இன்றைக்கு $12,546 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 22 கேரட்ஸ் ஒரு கிராம் $11,500 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சில்வரை பொறுத்தவரை நேற்றைய விலை கம்பேர் பண்ணும்போது ஒரு கிலோ $1,73,000 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்தியன் ரூபி டாலருக்கு எதிராக $88.20 செட்டில் ஆயிருக்கு. இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல தங்கத்தோட விலை ஓரளவு ஸ்டாண்டர்டா இருந்துச்சுன்னா இங்கேயும் அது ஸ்டேபிள் ஆகும், இல்லைன்னா மார்க்கெட் கரெக்ஷன் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் திரும்பவும் ரெக்கார்டு ஹை அடிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்துருச்சு இல்லையா? அப்போ ஏற்கனவே தங்கத்தில் அதிகமான ரிட்டர்ன் இருக்குன்னு சொல்லி இருந்தவங்க அந்த லாபத்தை பதிவு பண்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். எதுவா இருந்தாலும் நம்ம எப்பவும் சொல்ற மாதிரி இது முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும் தான், நாட் அ ரெக்கமெண்டேஷன். வெறும் ₹100 இருந்து ஸ்டாக் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட் ETF இன்வெஸ்ட் பண்ண முடியும். இந்த மாதிரிப்பட்ட சிம்பிளான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குங்கிறது எல்லா மக்களுக்கும், குறிப்பா யங்ஸ்டர்ஸ்க்கு ரீச் ஆகும் தான் இந்த வீடியோவை டே டு டே போஸ்ட் பண்ணிட்டு. அதுவும் குறிப்பா டிஜிட்டல் கோல்டு இன்வெஸ்ட் பண்றவங்க உங்களுடைய கொஞ்சமான பணத்தை, நீங்க கொஞ்சமா சேர்த்த பணத்தை அதிகாரப்பூர்வமா அதுவும் செபியில பதிவு பண்ணி செபியுடைய வரம்புக்கு உட்பட்டு இருக்காங்கிறத பார்த்து அந்த தளங்கள்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றது வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். இல்லைன்னா உங்களுடைய பணத்தை இழக்கிறது கூட வாய்ப்பு இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. இந்த வீடியோ வேல்யூபிள்னு ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. See you tomorrow. Another super.